புஸ்தகம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். ஒரு நிமிஷம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை, அந்நாளில் யூதாவின் தலைவர்னா யாரு? எருசலேம் தலைநகராக போது இருக்கிற யூதாவின் தலைவர். ஏன்னா பர்டிகுலரா அவர் என்ன சொல்றாருன்னா அந்நாளிலே அப்படிங்கிறார். அப்போ எருசலேம் தலைநகராக போது இருக்கிற பர்டிகுலரா இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பென்யமின் நெத்தன்யாகு. இவரை பற்றின ப்ராஃபஸி அது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, பென்யமின் நெத்தன்யாகுவை பற்றி ஆண்டவர் சொல்றார். யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு. இதான் இப்ப பென்யமின் நெத்தன்யாகு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நெத்தன்யாகு ஏன் இந்த மாதிரி பண்றாரு? அவரை ஈரான் சொல்றான் அவரை க்ளோஸ் பண்ணு, ஐநால சொல்றாங்க, ஐநால உலக கோர்ட்டு சொல்லுது அவர் மேல கேஸ் போடு, என்னென்னமோ சொல்றாங்கல்ல. பென்யமின் நெத்தன்யாகு ஏன் இன்னைய வரைக்கும் கத்தரவளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தின்படி செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இடதுபுறமும் வலதுபுறமாக புறப்பட்டு. அதான் இந்த பக்கம் எகிப்து வரைக்கும் இடதுபுறமும், நம்ம கணக்குல இருந்து பார்த்தா இந்த பக்கம் வலதுபுறம் ஈரான் வரைக்கும், அப்புறம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் இருக்கிற எல்லா ஜனங்கள், லெபனான், ஏமன், கத்தார் வரைக்கும், சிரியா, எல்லா பார்டர் பக்கமும் விஸ்தாரமாகறாங்க. அத்தனை பேர். இது எப்ப நடக்கல தெரியுமா? அவங்க வந்த இந்த 75 வருஷத்துல நடந்ததே இல்லை. த ஃபர்ஸ்ட் டைம் எல்லா பக்கமும் சண்டை நடக்குது. பென்யமின் நெத்தன்யாகு அவர் தலைமையில் உள்ள இந்த கவர்மெண்ட் ஆல் ஓவர் சுத்தி அடிக்கிறான் எல்லா பக்கமும். சகரியா 12:6 படி நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். அப்புறம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டு இருக்கும். இங்கதான் பிரச்சனை வருது. எருசலேம் திரும்பவும் இப்ப எருசலேம அவங்க ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டாந்துட்டாரு. இப்ப சுத்தில இருக்கிற எல்லா ஜனங்களோட சண்டை நடக்குது. கர்த்தர் சொன்னபடி. சில நேரத்துல உங்களுக்கு தோணும்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இந்த எருசலேம் கொடுத்துட்டா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று தோணும்ல. அங்கதான் இப்ப நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எருசலேம் இதை சுற்றி 2வது யுத்தம் முடிஞ்சிருச்சு நம்ம பார்த்தோம். இப்போ 3வது யுத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எருசலேம் சம்பந்தப்பட்ட 3வது ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம அந்த முதல்ல வாசித்த வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்போ அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தது 1967, ஃபஸ்ட்டு பார்த்தது 1948. இப்போ நீங்கள் வாசிக்க போகிற வசனம் 2023 அக்டோபர் நடந்தது. வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார்கள். இந்த சண்டை எதுக்கு விரோதமா வரும்? அந்த வேர்டை நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். இன்னொரு கன்ஃபர்மேஷன், மலைகளுக்கு விரோதமா தானா அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றாரு. இந்த யுத்தம் எங்க நடக்கும், எதுக்காக நடக்கும்? இஸ்ரவேலின். இந்த யுத்தம் எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் மலைகளுக்காக ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மலை இருக்கும். இந்த 2 மலைக்காக தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இந்த மலைக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர், தேவாலய மலை. இன்னொரு மலை இருக்கு, அதுக்கு பேர் கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு பேர். இந்த 2 மலைகளுக்காக இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்குது. இந்த சண்டை நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா? 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் ஆரம்பித்த யுத்தம் அல்-அக்ஸா ஃப்ளட்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தம் ஆரம்பிச்சது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை இதை எங்கள்கிட்ட கொடுங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது, அவங்களுக்குரியது. இது எப்போ கட்டப்பட்டதுன்னா 10ஆம் நூற்றாண்டு. அதாவது இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்தை விட்டு போய் 930 வருஷம் கழித்து கட்டப்பட்டது. இந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு உலகத்தில் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் இருக்குது, அதில் இது 3வது இடத்துல இருக்குது, அதனால் இது எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க.
ஆனால் யூதா என்ன சொல்கிறான், எருசலேம் மொத்தமே எனக்கு சொந்தம், அதை நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்றான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐநாவில் போய் ஒரு தீர்மானம் போட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மொத்த எருசலேமே வேண்டாம், பாதி எருசலேமாவது கொடுங்க. பாதி எருசலேம்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர். அதுக்கு பேர் என்னது, 2 ஸ்டேட் சொல்யூஷன். இங்கே இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர். 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா அதை பிரித்து 2ஆக கொடுக்கக்கூடியது. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மலையை பிரித்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகளுக்கு விரோதமாக வருவார். அப்போ அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா எருசலேமே 2ஆக பிரிப்பது. பிரித்து ஒரு பாதியை இஸ்ரவேலுக்கும் ஒரு பாதியை பாலஸ்தீனருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். யூதா என்ன சொல்கிறான், முழு எருசலேமே எனக்கு தான் சொந்தம். இப்போ கேட்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அவங்க ஒரு காலத்தில் முழு எருசலேம் கேட்டாங்க, தரமாட்டேன் நீங்கள், இப்போ என்ன கேட்குறாங்க, பாதி தானே கேட்குறாங்க, கொடுத்தா என்ன, கொடுத்தா பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல அப்படின்றாங்க. கொடுத்தா பிரச்சனை என்ன ஆகாது, சால்வ் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொல்கிறேன், இப்போ இந்த பாலஸ்தீனர்களும் இஸ்ரேவேலர்களும் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேவேலுக்கு வெளியே பாலஸ்தீன நாடுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இவங்க இருக்கிறது பக்கத்து நாடு. அதுக்கே எவ்வளோ சண்டை வருது இப்போ. ஆனால் இருக்க போகிறது ஒரு பட்டணத்துக்குள்ளே 2 பேர். சண்டை வருமா வராதா? அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே இருக்கும் போது தான் சண்டை போட்டுக்கிட்டோம், வீட்டுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா நாங்கள் சண்டை போட மாட்டோன்றான். அவங்க சொல்கிறது அதான் இருக்குது, எருசலேத்தை தான் 2ஆக கொடுத்துருங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சண்டையே போட மாட்டோம். அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒரு இன்ச்சு கூட கொடுக்க முடியாது. இப்போ இதை கேட்கும் போது உலகத்துக்கோ அல்லது நமக்கோ அத்தனை பேருக்கும் எப்படி தோணும், ஏங்க யூதா இப்படி பண்ணுறான், பாதி கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும், பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு, பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு, சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். இந்த எருசலேம் முதல்ல யாருக்கு சொந்தம், அது எப்படி சொந்தம்னு கேட்டால் என்ன செய்வீங்க, தேவாலயம் இருந்துச்சும்பிங்க. தேவாலயம் சாலமோன் கால் தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வாசிங்க, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது சிலர் கேட்பா, இதை நீங்கள் வாக்குவாதத்துக்காக நான் தரவே இல்லை. இப்பயும் கேட்குறேன், வாக்குவாதம் செய்வது நமக்கு ஏற்றது இல்லவே இல்லை. எவங்கிட்டையும் வாக்குவாதமே பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் வாக்குவாதம் பண்ணால் முதல்ல அவனுக்கு அது புரியணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைபிள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, வாக்குவாதம் பண்ணுறீங்க. ஃபிசிக்ஸ் காரணம் கெமிஸ்ட்ரி காரணம் வாக்குவாதம் பண்ண என்ன ஆகும்? இவர் இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கார், E=mc². அவர் சொல்கிறாரு ஃபெர்ரிக் ஆசிட் ஃபெரோக் ஆசிட். வாக்குவாதம் எப்படி கரெக்டாகும்? ஆகாதில்ல. யார் வாக்குவாதம் பண்ணணும், 2 ஃபிசிக்ஸ் பண்ணணும், இல்லை 2 மேக்ஸ் பண்ணணும், இல்லை 2 கெமிஸ்ட்ரி பண்ணணும். அப்போ 2 பேரும் பைபிள் தெரிஞ்சவன் தான் என்ன பண்ணணும், அவனுக்கு தான் தெரியாதே. அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ண என்ன பண்ண போறிய? அதனால் நீங்கள் உங்கள் தொண்டை தனியாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனுக்காக வாக்குவாதம் பண்ணுறதுக்கு பதிலாக அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாக்குவாதம் ஒருத்தனையும் மாற்றாது, உங்கள் ஜெபம் அவனை மாற்றும். அவனுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் அல்ல, அவனுக்கு தேவை சால்வேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம பேசி அவனை மாற்றிடலான்னு கிரியையினாலே ரட்சிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க. கிரியினாலே ரட்சிப்பு வராது, கிருபையினால் தான் வரும். உங்கள் ஜெபம் அவன் இருதயத்தை மாற்றும். அவனுக்கு இன்ஃபர்மேஷனே தேவையில்லை, இயேசுவின் அன்பு புரிஞ்சா போதும், அவன் மாறிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க பிரச்சனை அதுதான். நம்மளால மணிக்கணுக்காக உட்காந்து சும்மா 1948 எருசலேம் வந்துச்சு, அவன் பார்க்குறான், சரி தான் அப்படின்பான். அவனுக்கு புரியாது. என்ன செய்வீங்க, உங்ககிட்ட கொண்டு வந்து வேற ஒரு வேதத்தில் பேசினா உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள கிரீக் வேதத்தை கொண்டு வந்து கிரீக் மித்தாலஜியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசினா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க? அதே மாதிரி தான் நம்ம பைபிளில் பேசினா முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு தேவை உங்கள் இன்ஃபர்மேஷன் அல்ல, அவனுக்கு தேவை சால்வேஷன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்காக. உங்களுக்கே சந்தேகம் வந்துடக்கூடாது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்தரக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாசிங்க. முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசானியாய் இருந்த சாலேமினின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. யாருடைய ராஜா? சாலேமினா? சாலேமின். மினின்னா அது வேற. மினிசோ அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய கடைகள் வந்திருக்கு. வாசிங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இதான் முதல்ல எருசலேம் பற்றி சொல்லப்படுது பைபிளில். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேம்னா சமாதானம், ஷாலோம் அப்படின்னு சொல்கிறோம். எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊர் ராஜா வந்து ஆபிரகாம் கிட்ட என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கை பண்ணி அப்பமும் ரசமும் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு வந்து எருசலேமுக்குரியதான காரியம் சாலமோன் ஆபிரகாமோட வந்து இணையுது.
இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆபிரகாமோடு கூட அவங்க ராஜா உடன்படிக்கை தானே பண்ணார், எருசலேமை கொடுத்தாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 15 கடைசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆதியாகமம் 15 கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். எருசலேம் இருக்கா அதில்? இல்லைல்ல? வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சிருங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிச்சிருங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்போ எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது. அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதில் எது இருக்கு? எருசலேம் இருக்கு. அன்னைக்கே ஆண்டவர் கொடுத்துட்டார்.